வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் புரிந்து கொள்வதில்லை. நாம் புரிந்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் புரிந்து கொண்டதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். உயரத்தில் இருக்கிறோம் என ஆட்டம் போடாதே. தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவனை விட உனக்கே பாதிப்பு அதிகம். இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்பவன் மட்டுமே இன்று ஜெயிக்கிறான். தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. பறவைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். தவறி விழும்போதெல்லாம் எழுந்து விடுகிறோம். தள்ளி விடும்போது தான் தடுமாறுகிறோம். ஆசையையும் ஆபத்தையும் எளிதில் அடைய முடியும். ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவத்தினால் மட்டுமே பெற முடியும். புண்ணியம் பலன் தராமல் போவதும் இல்லை. செய்த பாவங்கள் தண்டனை தராமல் விடுவதும் இல்லை. உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள். இந்த உலகம் என்றும் உன்னை மறக்காது. குறைவில்லா வாழ்க்கை தேடாதே. அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கவில்லை. குறை கூறும் வாயை கேட்காதே. அது ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி. உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. எல்லாரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தப்பு இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பது தான் தப்பு. உன்னை படைத்த அந்த ஆண்டவனையும் உன்னை வளர்த்த உன் தாய் தந்தையையும் தவிர இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா உறவுகளுமே ஒரு சுயநலத்தோடு தான் உறவாடும். மனிதன் வினோதமானவன், மிகவும் வினோதமானவன். ஏனென்றால் மற்றவரை ஏமாற்றுவதில் ஆரம்பிக்கிறான். கடைசியில் தன்னை ஏமாற்றிக் கொள்வதில் முடிக்கிறான். பணத்தால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது தான். ஆனால் பணம் நம்மிடம் இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்துவிடும் தைரியம் ஏராளமாக பிறக்கும். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலையின்றி தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கை வாழ்கிறான். எதிரில் நிற்பது யார் என்பது முக்கியமில்லை. எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதே முக்கியம். ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கிறான் என்றால் அவன் அழிய போகிறான் என்று அர்த்தம். சொல்வது என்னவென்று யாரும் பார்ப்பதில்லை. சொல்வது யார் என்று தான் பார்க்கிறார்கள். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது.